திருச்சிற்றம்பலம். ஹர பார்வதி பதே, ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். ஒழியான திருமேனி உமிழ்தானம் மிகமேவும் கையாரவரும் யானை கடல் நாழு மரவா மல்லை யாழு மல தூவும் அடியார்கள் உளமாற வழியாவோ வலிதாய வினை கூட நினையாவே. திருச்சிற்றம்பலம். தில்லை குத்தபெருமான் திருவடிகளை சிறமேற்கொண்டு குருமகா சன்னிதானங்கள் பொற்பாதம் பணிந்து அடிய பெருமக்கள் பொற்பாதம் பணிந்து இன்றைய கந்தர் அலங்கார சிந்தனையிலே சென்ற வாரம் நம்ம 30வது பாடலை சிந்தித்தோம். பால் என்பது மொழி, பஞ்ச் என்பது பதம், பாவையர் கண் சேல் என்பதாக திரிகின்ற நீ செந்திலோன் திருக்கை வேல் என்கிலை, கொற்ற மாயூரம் என்கிலை, வெற்றி தண்டை கால் என்கிலை. மனமே எங்கனமே முக்தி காண்பதுவே. அருமையான ஒரு பாடல். அதாவது நம்முடைய எண்ணங்கள், மன ஓட்டங்கள், நம்முடைய செயல்கள், இது எல்லாம் அப்படியே படம் பிடித்து காண்பது போல் அப்படி நம்மகிட்ட சொல்கிறது மாதிரி. அதாவது மனத்தை முன்னிறுத்தி, நம்முடைய மனத்தை முன்னிறுத்தி நமக்கு அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு பாடல் போல ஒரு அமைத்து கொடுத்திருக்கிறார் அருணகிரி பெருமான. எதை பார்த்தாலும் ஆகா இது அழகு, ஆகா இந்த பெண்ணோடைய பாதம் அழகு, கண்ணு அழகு, ஐயா அது வாய் திறந்து பேசிச்சுன்னா என்ன இனிமையான கிளி போன்ற மொழி, இப்படியெல்லாம் சொல்கிறையே, இதையே கொஞ்சம் மாற்றி சொல்லிப்பாரு. ஆகா வேல் மாதிரி இருக்குப்பா வெளியெல்லாம், அப்படியே அந்த கொற்ற மாயூரம் என்கிலை, திருக்கை வேல் என்கிலை. அது எது? செந்திலோன் கையில் உள்ள திருக்கை வேல். கொற்ற மாயூரம் என்கிலை, வெற்றி தண்டை, அந்த காலிலிருந்து வர்ற ஜதங்க ஒலி மாதிரி இனிமையான வார்த்தைகள் அப்படின்னு அழகாக அந்த பாடலை நமக்கு எடுத்து கொடுத்தார். அப்போ இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், எதை பார்த்தாலும் எதை கேட்டாலும் இறை நினைவு நம்மை விட்டு அகன்று செல்லக்கூடாது. இந்த மனதுக்கு சொல்கிறேன். கருவிகரணங்கள்லேயே இந்திரியங்கள் தான் நமக்கு அறிவு விளக்கத்தை கொடுக்குது, பஞ்சேந்திரியங்கள் தான், அதுலேயும் ஞானேந்திரியங்கள் தான். ஆனால் மனம் என்ற ஒன்று தான் இந்த இந்திரியங்களை துணையாக கொண்டு அப்படியே போய் பற்றக்கூடிய ஒன்றை செய்யக்கூடியதாக இருக்குது. எந்த ஒன்றாலும் சரி, கண்ணுனாலும் சரி, காதுனாலும் சரி, எல்லாமே. அப்படி என்றால் அப்போ அந்த மனதை கட்டுப்படுத்தினால் இந்திரியங்களும் கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிடும் என்பதை உணர்ந்த ஆசிரியர் நம் பொருட்டாக தந்த அருமையான பாடல்தான் இந்த பாடல். இந்த பாடலை தொடர்ந்து அடுத்த பாடல் அப்படியே அழகாக சொல்கிறார். ஏன்னா இந்த இந்திரியங்களை கட்டுப்படுத்த தெரிந்த ஒரு ஆன்மா, இதுதான் முக்கியம், அவ்வளோதான். அதாவது போன போக்கில் செல்ல விடாமல் தடுத்து நிறுத்தி இறை வழிபாட்டிலே, இறை சிந்தனையிலே செல்லும் ஆன்மா மேலான இறை நிலையை அடையும் அப்படின்றத அந்த பாடலில் சொல்கிறார். அதை எப்படி சொல்கிறார் பாருங்க. பொக்க குடிலில் புகுதா வகை புண்டரீகத்தினும் செக்கச்சிவந்த கடல் வீடு தந்து அருள். அது வரைக்கும் ஒரு புத்தகம் கையில் வச்சுருந்தீங்கன்னா கம்மா போட்டுக்கோங்க. தந்து அருள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இப்படி இந்த நிலையை இது நம்ம அடைய வேண்டிய நிலை. இதை நீ அருள் பாலித்தாலேயே இதை தர முடியாது என்பது போல சொல்லி, இதை தருவதற்கு அடியேனுக்கு ஒரு தகுதி வேணும் இல்லையா? அந்த தகுதி என்ன அப்படின்றத அடுத்த வரிகளில் அழகாக புராணத்தோடு சேர்த்து வச்சுறார். ஏன்னா முருகப்பெருமான் வந்த காரணமே என்னென்னா சூரனை வதம் செய்தல் அப்படின்னு. அதான் இந்த வரியில் அழகாக சொல்கிறார். சிந்து வெந்து
சிந்து வெந்து கொக்கு தரிப்பட்டு, ஒவ்வொன்றையும் தனித்தனி வார்த்தையாக எடுத்துக்கோங்க. சிந்து வெந்து கொக்கு தரிப்பட்டு எரிப்பட்டு உதிரம் குமு குமு என கக்க. ஒவ்வொன்றையும் ஒரு கமா இல்லைன்னா ஒரு ப்ராக்கெட்டில் என்ன அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. சிந்து வெந்து கொக்கு தரிப்பட்டு எரிப்பட்டு உதிரம் குமுகுமு என கக்க கிரி உருவ கதிர், கிரி உருவ கதிர்வேல் தொட்ட காவலனே. அருமையான ஒரு பாடல் இந்த பாடல். அதாவது பொக்கக்குடில் அப்படின்னு ஒரு வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறார். பொக்கம் என்றால் பொய். பொய் என்றால் நம்முடைய சாத்திரத்தின் வழியாக பார்த்தால் இல்லாத பொருள் இல்லை. இப்போ நமக்கு உடம்பு இருக்குது, பொக்கக்குடில்ன்றது உடம்பைத்தான் சொல்கிறார். உடம்பு இருக்குது, நம்ம பார்க்குறோம், அனுபவிக்கிறோம். இது மூலமாக இந்த உலகத்தை எல்லாம் அனுபவிக்கிறோம். சுவாமி தான் தனு கரணம் இதையெல்லாம் கொடுத்து புவனத்தை கொடுத்து போகத்தையும் கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த பொக்கக்குடில் என்பது பொய்யான குடில், பொய்யான உடம்பு, இல்லாத உடம்பு இல்லை, நிலை இல்லாத உடம்பு. ஒரு காலத்தில் தோன்றி ஒரு காலத்தில் நின்று ஒரு காலத்தில் அழியக்கூடிய மாயையின் காரியம். அது கர்மத்துக்கு ஈடாக. ஆனால் மாயா காரியம் என்பது தானே இந்த உடல். அப்போ அந்த பொக்கக்குடில், பொக்கக்குடில்னா இன்னைக்கு நம்ம ஒரு 10 பேர் நீங்களே வச்சுக்கோங்க. நீங்களே உங்களை சார்ந்தவங்க, வெளியெல்லாம் போக வேண்டாம், நம்ம குடும்பத்துக்குள்ளே எடுத்துக்கோங்களேன். நம்ம குடும்பத்திலே சொந்தக்காரங்களே வச்சுக்கோங்களே, உங்க நெருக்கமானவங்ககிட்ட ஒரு 10 பேர்கிட்ட கேளுங்க, இந்த வார்த்தையை கேளுங்க. என்னங்க உடம்பு நல்லா இருக்கா, நல்லா இருக்கீங்களா, உடம்பு கூட வேண்டாம், நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க. எத்தனை பேர் ஆமாம் நான் ரொம்ப நல்லா இருக்கேன், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன், எனக்கு ஒரு குறையும் இல்லை, இந்த வார்த்தைகள் எத்தனை பேர் சொல்கிறாங்க அப்படின்னு மட்டும் நீங்கள் நோட் பண்ணுங்கள். அப்போ இதிலிருந்து நீங்கள் கேட்டிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சு என்னவோ இருக்கேன் போங்க அப்படிம்பாங்க சிலர். என்ன நமக்கு தான் இந்த பாடாக இருக்குது, அவங்கவுங்க என்னென்னவோ செய்கிறாங்க, சாமி கூட கும்பிட மாட்டேங்கிறாங்க, நல்லா தான் வாழ்கிறாங்க, அதையும் நம்ம பார்க்குறோம். இப்படி ஒரு புலம்பல், ஒவ்வொரு புலம்பல் ஒவ்வொருத்தருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு ஆராய்ஞ்சால் அது அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஏன்னா அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர். வினை போகமே ஒரு தேகம். அப்போ அந்த தேகத்தில் வரக்கூடிய இன்ப துன்ப அனுபவங்கள் அத்தனையும் நாம் செய்த வினைகள். தீதும் நன்றும் பிறத்தர வரா. இன்றைக்கு இன்பம் வருகிறது துன்பம் வருகிறது என்றால் நாம் செய்த வினைக்கு ஈடாக. இது எவ்வளவுதான் சாத்திரம் சொன்னாலும் படித்தாலும் கேட்டாலும் இது அனுபவம் என்று வரும்போது நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியும். நான் இவ்வளோ சாமி கும்பிட்றேன், அப்போ சாமி இதை காப்பாற்றக்கூடாதா அப்படின்ற ஒரு முனைப்பு தான் நமக்கு வருமே ஒழிய, எனக்கு அப்படி வரலாம் அப்படின்ற ஒரு முனைப்பு வருமே ஒழிய, இது நமக்கு வரவே கூடாது என்ற உணர்வு வருமே ஒழிய, இப்படியெல்லாம் கஷ்டப்படணுமா அப்படின்ற உணர்வு, இதெல்லாம் யோசித்து பாருங்க. அதைத்தான் இந்த உடல் என்பது நம்முடைய போக அனுபவத்திற்காக கொடுக்கப்பட்டது. அதுவும் பொக்கக்குடில்னு ஒரு வார்த்தையை போட்டார். பொக்கக்குடில் என்றால் பொய்யான குடில், குடிசை. கொஞ்ச காலம் இல்லை நம்ம அகத்திய தேவாத்திரத்தில் அன்றைக்கி படிக்கும்போது ரொம்ப ஒரு அருமையான வார்த்தை, அதுக்கு அம்மா விளக்கம் சொன்னாங்க, நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. ஒற்றியூரா ஆரூரா என்ற மாத்திரத்தில் நாங்களாம் திருவொற்றியூர் ஆரூர் அப்படின்னு தான் நினச்சோம். அந்த உலகு ஏழையும் தனதாக்கி கொண்ட இறைவனுக்கு அதை சொல்கிறார், அந்த வரியிலே சொல்கிறார், உலகு ஏழும் இவருடையது தான், எல்லாத்தையும் தனதாக்கி கொண்ட இறைவனுக்கு எப்போ எல்லாம் உன்னோடது தான், ஆனால் இன்னைக்கு அனுபவத்துக்கு எனக்கு கொடுத்துட்டீங்க அதை, அப்போ என்கிட்ட ஒத்தி வச்சிருக்க. ஒற்றியூராய் என்றால் ஒற்றி வைத்திருக்கிறாய், ஆர் ஊராய் என்றால் உனக்கு என்ன ஊர் இருக்குது. என்ன ஒரு அருமையான ஒரு நயம் பட சொல்லியிருக்கிறார் நம்பி ஆரூரர் என்றால் இறைவனை இப்படி அனுபவித்திருக்கிறார்கள். நாமளும் இப்படி அனுபவிக்கணும். இப்போ அருணகிரி பெருமாள் இந்த பாடல் மூலமாக நமக்கு அறவுரை சொல்வதை காட்டிலும்
நாம் உணர வேண்டும். இந்த உடல் நிலையில்லாதது என்பதை அந்த முதல் வார்த்தையிலேயே சொல்கிறார். பொக்க குடிலில் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். அப்போ அந்த பொக்க குடில் என்றால் பொய்யான நிலையில்லாத இந்த உடம்பு எத்தனை காலம் என்று யாருக்குமே தெரியாது. வந்த வழி தெரியும், போகும் வழி நமக்கு தெரியாது. அதை நம்ம உணர்ந்துக்கிட்டாலே போதும். வந்த வழி தெரியும் ஓரளவுக்கு, போகும் வழி யாருக்குமே தெரியாது. எந்த நேரம் எந்த நிமிடம் என்று தெரியாது. அப்போ வாழும் இந்த காலத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எப்படி வாழ வேண்டும்? அதாவது குளம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாம். சில குளத்தில் பாருங்கள் தண்ணியே இருக்காது. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் காஞ்சி வற்றி வறண்டு போய் கிடக்கும். அது ஒரு வகையான குளம். இன்னொரு குளம் இருக்குது, தண்ணி நிறைய இருக்குது, ஆனால் ஒரே பாசி பிடிச்சு போய் அழுக்கும் சேருமா கிடக்கு. அது ஒரு குளம் இருக்குது. பக்கத்தில் இன்னொரு குளம் இருக்குது, நல்ல சுத்தமான தண்ணீர். யார் வந்தாலும் இங்கே தண்ணி அப்படியே எடுத்து குடிக்கலாம். இன்னும் சில இடங்களில் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த ருசி கூட அவ்வளவு நல்லாயிருக்கும். சுத்தமாக அப்படியே மினரல் வாட்டர் மாதிரி இருக்கும். இதில் நாங்கள் பார்த்துருக்கோம். அப்படி இப்போ 3 வகையான குளம் இருக்குது. ஒன்று தண்ணியே இல்லாமல் வற்றி வறண்டு போய் கிடக்கும் ஒரு குளம். இன்னொன்று தண்ணி இருந்தும் அதில் பாசி பிடிச்ச குளம். இன்னொன்று தெளிவான நீர் கொண்ட குளம். இது போலத்தான் இந்த ஆன்மாக்களாகிய நாமும் இருக்கிறோம். வற்றி வறண்ட நீரில்லாத குளம் போல ஞானமே இல்லாத விலங்குகள், அது மாக்கள் என்று சொல்லலாம். அவர்களை, அதுவும் பசுக்களாகிய நாம தான் அதில் ஒரு வகை. அவங்கள மாக்கள் என்றே நம்முடைய செக்குலார் பெருமான் நிறைய இடங்களை சொல்வார். மாக்கள், அறிவு ஒன்றும் இல்லாத, அறிவு என்பது இது இறைவன், இந்த இறை வழிபாட்டிலே நாம் நிற்கணும் என்ற உணர்வு இல்லாத மக்கள் என்பதா, நன்மை தீமை என்பதை உணர்ந்து கொள்பவர்கள். அது இல்லாத இந்த வற்றி போன குளம் போல. அதனால் எதுவாக பயன் இருக்கா? ஒன்றும் கிடையாது, அவ்வளோதான். அடுத்தாப்பில் இன்னொரு குளம், கொஞ்சம் தண்ணியெல்லாம் இருக்குது, ஆனால் சேரும் ஜெகதியுமா நாம் சாப்பிடணும், நாம் இருக்கணும், நமக்கு வேணும் என்பதாக இருப்பதை போல் நல்லா கலங்கி வச்சு தெளிவில்லாத ஒரு குளமாக இருப்பது. அது மாயா கண்மங்களோடு கூடி மலத்தோடு கூடி இருக்கும் மனிதர்களிலே ஒரு சிலராகிய நாம தான் இன்னைக்கு. இதை நம்ம சொல்லலாம். ஏன்னா மனதுக்குள்ளே அவ்வளோ அழுக்கு, பொறாமை, கோபம் எல்லாம் நம்மகிட்ட கிடக்கு பாருங்க. இதெல்லாம் அழுக்கு பிடிச்ச குளம் தானே, அழுக்கு நீர் கொண்ட குளம் தானே, இது தானே ஊறி போய் கிடக்குறோம். ஆனால் அடுத்து தெளிந்த நீர் ஞானிகள், யோகிகள், சித்தர்கள், நம்முடைய அருளாளர்கள், இன்னைக்கு நாம் அனுபவிச்சுட்ருக்கோமே இந்த நூல் எப்படி இந்த அருளாளருடைய வாக்கால் வந்தது, அருணகிரி பெருமானால் வந்தது. இந்த நூல் எப்படிப்பட்ட உபதேசத்தை நமக்கு செய்து கொண்டு இருக்கிறது. ரொம்ப தாகத்தோடு வருபவன் அப்படி தண்ணி எடுத்து குடிக்கிறான், ஆகா என்ன ஒரு சுகம். அது போல தாகம் எடுத்து வரக்கூடிய ஆன்மாக்களாகிய நமக்கு கேட்கணும், கேட்கும் போதே இன்பம் பெருகும் நமக்கு. அது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வராது, ஒரு சிலருக்கு இன்னும் அதிகமாக வரும். ஏன்னா அவர்களெல்லாம் அதிக தாகம் எடுத்தவர்கள். தாகம் எடுத்தால்தான் தண்ணி குடிக்க முடியும். தாகம் எல்லாம் தண்ணி குடித்தா பேருக்கு சொல்கிறாங்களேன்னு கொஞ்சோண்டு குடிக்கலாம். தாகத்தோடு ஓடி வருபவர்கள் அந்த நீர் எவ்வளவு சுத்தமாகவும் எவ்வளவு ஒரு நன்மை தரக்கூடியதாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு, அப்போ 3 வகையான குளம் இருக்கு இல்லையா? இது போல ஆன்மாக்களின் நிலையும் இங்கே இருந்து கொண்டு இருக்கிறது. அப்போ இந்த ஆன்மாக்கள் பக்குவர பெற வேண்டும் என்பதற்காக இந்த அருளாளர்கள் நாம் எப்படி இருக்கோன்னு ஒரு போட்டு பார்க்கணுங்க. எப்பவுமே டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். நமக்கு நாம் இன்றைக்கி காலையிலேருந்து எப்படி இருந்தோம், இப்படி சொல்லியிருக்கக்கூடாது, இப்படி நடந்திருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நமக்கு நாமே சோதனை செய்து கொள்வது. அது நம்மை வளர்க்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா இந்த உடம்பு பொக்கக்கூடியல்னா உடம்புன்றது பொய்யானது. எவ்வளோ காலம் இருக்குது? இந்த இருக்கிற காலத்திலேயே ஒரு பக்குவ நிலையை அடையும். அதுக்கு தான் சொல்கிறார், பக்குவ நிலை நமக்கு வரணும், அவ்வளோதான். அந்த பக்குவ நிலையை வருவதற்குத்தான் இத்தனையும்.
இவர் அடுத்தாப்பில் எதை சொல்ல போகிறான்னு பார்ப்போம். இப்போ இந்த உடம்பு என்பது நமக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கண்மத்துக்கு ஈடாக வந்தாலும் உள்ளே இருக்கும் மலம், உயிரின் அறிவிலே இருக்கும் மலம் இங்கே செலுத்தி கொண்டு இருக்கிறது கண்மத்துக்கு ஈடாக. அப்போ மீண்டும் 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 தவறுகளை செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த தவறுகளிலிருந்து மீண்டு வர வேண்டும். அப்படி மீண்டு வந்தால் எது கிடைக்கும் அப்படின்னா, பொக்கக்குடிலில் புகுதா வகை, மீண்டும் ஒரு உடம்பு எடுக்காத வகை. அவ்வளோதான் அந்த ஒரு வரி. இப்போ வந்துட்டு பொக்கக்குடிலில் புகுதா, அதாவது ஒரு உடம்பு போய் இன்னொரு உடம்பு. இதை மாணிக்கவாசகர் ரொம்ப அழகாக சொல்கிறார். புல்லாகி பூடாகி புழுவாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் எல்லா பிறப்பும் அது தாவர ஜங்கமமாய் நிலை பெற்ற தாவரங்கள். அதில் கூட ஒரு வேடிக்கையாக சொல்லுவாங்க, ஒரு செடி, சின்ன செடி இப்போ தான் முளைச்சி அழகாக பசுமையாக வரும்போது அங்கே அந்த பக்கமாக வந்த ஆடு மாடுகள் எல்லாம் அதை எடுத்து கடித்து சாப்பிட ஆரம்பிச்சு. இந்த செடிக்கு ரொம்ப வலிக்குது. ஐயோ நல்லா இப்போ தான் வளர்ந்து வந்தோம், நம்மளை இப்படி கடித்து கொதறி எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க. செடிக்கும் உயிர் உண்டு, அப்போ அதுக்கும் ஒரு உணர்வு உண்டு, வலிக்குது. உடனே சாமிகிட்ட சொல்லுது, சாமி நான் இப்படி குட்டியாக செடியாக இருக்கிறதுனால இந்த விலங்குகள்லாம் போகிற போக்கில் என்னையை கடித்து இப்படி துன்புறுத்தி அவங்க சாப்பிட்டுட்டு போகிறாங்களே, நான் பக்கத்தில் ஒரு பெரிய மரம் இருக்குது, இவ்வளோ பெரிய உயரமான மரமாக இருந்தால் இவங்க இப்படியெல்லாம் என்னைய துன்புறுத்த மாட்டாங்களே அப்படின்னு கேட்குது. நான் மரமாக மாறணும். சரி சரி அடுத்து மரமாக வந்துரு அப்படின்னு சாமி மரமாக கொடுத்துட்டார். இப்போ மரமாக வந்துட்டு மரமாக வந்த கொஞ்ச நாள்லேயே நல்ல கனிகள்லாம் வந்தோடனே எல்லோரும் கல்லை விட்டு அடிக்கிறாங்க, அந்த இலையை பறிக்கிறாங்க. இலை தேவைப்படும் இல்லையா, அப்போ இலை பறிக்கிறாங்க. இப்படியெல்லாம் வருது, களையை ஒடிக்கிறாங்க. அப்போ இந்த மரத்துக்கு ஒரே கவலை, ஐயோ மரமாக இருந்தும் இந்த மனிதர்கள் எப்படி நம்மளை துன்புறுத்துகிறாங்களே. அப்போ பார்க்குது அந்த மரத்தில் வேகமாக ஒரு பாம்பு ஊர்ந்து ஓடுது. பாம்பு பாம்பு ஓடுங்க ஓடுங்க எல்லாம் பயந்து ஓடுறாங்க. நம்ம இந்த இடத்துல நிற்க போய் தானே இப்படியெல்லாம் கஷ்டம் வருது. நம்ம இந்த இடத்துல நவண்டு போயிட்டோம்னா நமக்கு அந்த கஷ்டத்துலேருந்து தப்பிச்சுக்கலாமே. அப்போ சாமி இப்படி ஊர்ந்து போகிற ஒரு ஜந்துவா என்னையை பழக்க வைக்கக்கூடாதா அப்படின்னு கேட்கு. சரி சரி பாம்பா வா அப்படின்னு சாமி பாம்பா கொடுத்துட்டார். அடுத்தாப்பில் பாம்பா அது ஊர்ந்து வரும்போது மக்கள்லாம் பார்த்துட்டு பாம்பு பாம்புன்னு முதல்ல பயந்தாலும் அப்புறம் பெரிய கம்பை எடுத்துகிட்டு அடித்து அதை துருதிக்கு போடுறாங்க. இப்போ பாம்புக்கு ரொம்ப வருத்தம், ஐயோ நம்ம கீழே ஊர்ந்துக்கிட்டு இப்படி போகிறதுனால தானே இப்படி அடிச்சுட்டாங்க, பறந்தோம்னா நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா. இதுக்கு நினப்பு அப்படி தான். சரி பறவையாக கொடுத்துட்டார் சுவாமி. திரும்ப சாமிகிட்ட கேட்குறது, பறவையாக கொடுத்துட்டார். அப்பவும் பறவையாக இருக்கும்போதும் கவனை வச்சு வில்லை வச்சு எல்லாம் அடித்து கீழே போடுறாங்க. ஐயோ இந்த மனிதர்கள் இவ்வளவு வீரம் கொண்டவர்களாக இருக்காங்க, அதனால தான் நம்மளை ரொம்ப இழைச்சி போயிருக்கோம், அதனால தான் நம்மளை பண்ணுறாங்க, அதனால் மனிதர்களாக பிறக்கலாமேன்னு கேட்கு. சரின்னு சாமி அடுத்து மனிதராக கொடுத்தாச்சு. மனிதராக உடம்பு வந்த பிறகு முதல்ல உடம்புக்கு ஒரு நோய் வருது, அப்புறம் மனசுக்கு ஒரு நோய் வருது, இந்த உறவுகளால் நோய் வருது, துன்பம் வருது, மாற்றி 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 வருது. அப்பா சாமி வேண்டாம் வேண்டாம், இந்த மனித உடம்பு வேண்டாம், தேவர்களாக இருந்தால் எனக்கு பசி தாகம் துன்பம் எதுவுமே வராதே, தேவ உடம்பு தான் அப்படிங்க. சரி தேவ உடம்பையும் கொடுத்தார். அப்பவும் துன்பம் இல்லையா, அப்பவும் துன்பம் வருது. ஆஹா போதும்டா சாமி, இனிமேல் எந்த உடம்புமே வேண்டாம், நொந்துட்டு இந்த ஆன்மா நொந்துட்டு யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இலை, எதெல்லாம் விட்டு 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 போகிறோமோ, இந்த உடம்பு போய் அந்த உடம்பு, அந்த உடம்பு போய் இந்த உடம்பு, இவர் போய் எவராய் எவர் போய் இவராய், ஒருதாய் பலதாய் பல கோடியதாய், இந்த பல கோடிதாய் வயிற்றில் பிறந்தாச்சு. எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். அப்போ நமக்கு எது வேணும், இறைவனுடைய திருவடி சார்பு வேணும். அதைத்தான் இங்கே சொல்கிறார், பொக்கக்குடிலில் புகுதா வகை. அப்போ நான் மீண்டும் ஒரு உடம்பு எடுத்து வரக்கூடாது அப்படின்னா எனக்கு ஒரு இடம் வேணுமே.
இந்த ஆன்மா தனித்து நிற்கும் தன்மை உடையது அல்ல. எதையேனும் சார்ந்ததன் வண்ணமாக இருத்தல். இன்னைக்கு இந்த உடம்பை சார்ந்து உட்காந்து கிடக்கு, இறை சார்பு கிடத்தா எவ்வளோ இன்பமாக இருக்கும். கரைக்காலமையார் அதைத்தானே வேண்டினார்கள். இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும். மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும். இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க. திருவடி சார்பு, திருவடி சார்பு தான் மீண்டுவாரா நிலை, பேரின்ப நிலை, துன்பமே இல்லாத நிலை. அதைத்தான் இந்த ஆசிரியர் சொல்கிறார் பாருங்கள். பொக்கக்குடிலில் புகுதா வகை புண்டரீகத்தினும் செக்கச் சிவந்த கடல் வீடு. எனக்கு ஒரு வீடு கொடுப்பா, இந்த வீடு போதும், என்னால் தாங்க முடியல துன்பம், அவ்வளோ ஒரு துன்பம், உடம்பால் துன்பம், மனதால் துன்பம், பிறர் அடிக்கிற கல், உள்ளே இருந்து அடிக்கிறாங்க, வெளியே இருந்து அடிக்கிறாங்க, என்னால் தாங்க முடியலப்பா, இதையெல்லாம் சொல்லி அப்போ இந்த இடத்துல இந்த உடம்பை நான் விட்டுட்டு போனால் எனக்கு ஒரு வீடு வேணும் இல்லையா? அப்போ வீடு இருந்தால் தானே இந்த ஆன்மா இருக்க முடியும். அந்த வீடு எது அப்படின்னா புண்டரீகம், தாமரை. புண்டரீகத்தினும் விகுதி, அதை காட்டிலும் செக்கச் சிவந்த, அழகான சிவந்த. சிவந்த என்றால் செம்மை, மாறாத, நிலைத்த தன்மை உடைய, சத்து தன்மை. சத்து மட்டுமா? சத்து, சித்து, ஆனந்தம், சச்சிதானந்த தன்மை கொண்ட. ஏன்னா புண்டரிகம்னா தாமரை, தாமரை திருவடி. இந்த தாமரையிலிருந்து பிழிச்சக்கூடிய தேன், அதனுடைய மனம், அழகு, தேன் இவையெல்லாம் சேர்ந்தது தான் தாமரை. இந்த இறைவனுடைய திருவடி இந்த புண்டரீகத்துக்கு சொல்லப்படுகிறது. அந்த புண்டரீகம் என்பது தாமரை. அந்த புண்டரீகத்தினும் அதை காட்டிலும் மேலான செக்கச் சிவந்த என்று சொல்லி அந்த கடல், அந்த வீடு. வீடு என்றாலே விடுதலும் பெறுதலும். இப்போ இந்த உடல் என்ன உடல்? மாயாகாரியமான உடல், பொக்கக்குடில். இதை விட்டு இந்த கடல் வீடு, திருவடி சார்பு, பேரின்பம். இது சிற்றின்பம், அது பேரின்பம். இந்த சிற்றின்பத்தை விட்டு பேரின்பத்தை அடியேன் அடைய வேண்டும் என்று அப்படியே ஒரு விண்ணப்பத்தை போடுறார் நமக்காக. அவருக்கு தேவையில்லை, நமக்காக. கடல் வீடு தந்து அருள் கொடுத்து அருள் செய்ப்பா. நானா வர முடியாது, நீயா இந்த வீட்டுக்கு வான்னு சொன்னால் நான் வரலாம். இல்லை நான் இந்த வீட்டுக்கு தான் வருவேன் அப்படின்னு நான் வர முடியுமா? ஒரு காலம் முடியாது. அவனாக தந்தாலன்றி நாம அடைவதற்கு நமக்கு சுதந்திரத்தன்மை என்பது கிடையாது, அதிகாரமும் கிடையாது. தந்து அருள் என்று சொல்லிட்டு, சரி இப்போ ஒரு வீட்டை விட்டு இன்னொரு வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் வசதியான வீட்டாக பார்த்துருக்கேங்க, எல்லா வசதியும் இருக்குது. ஆனால் என்ன, கொஞ்சம் வாடகை கூட வேண்டி இருக்குது, அட்வான்ஸும் நிறைய கேட்குறாங்க. என்ன செய்ய, இப்போ தான் ரூபாயை பரட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? சரி, இல்லை வாடகை வீடை இன்னொரு வீடு வேண்டாம், சொந்த வீடுன்னு வச்சுக்கோங்க. வாடகை வீட்டிலேருந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேங்க, அவ்வளோ துன்பம். இப்போ சொந்த வீடு இடம் வாங்கி போட்டு அதை கட்டலான்னு ஏற்பாடு பண்ணியாச்சு. கொஞ்சம் கஷ்டம்தான், அப்படி ஒரு கஷ்டம். இங்கேயும் அங்கேயுமா லோனை போட்டு வச்சு வாங்கி இப்போ தாங்க ஆரம்பிச்சிருக்கோன்னு சொல்கிறோம் இல்லையா? அது போல் சொந்த வீடு நமக்கு இறைவனுடைய திருவடி தான், இதெல்லாம் வாடகை வீடு. அப்போ அந்த சொந்த வீட்டுக்கு போகணுன்னா அதுக்கு ஒரு தகுதி வேணும் இல்லையா? இங்கே பணம், சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கு பணம் வேணும். அந்த பணம் நமக்கு லோன் வாங்குவோமோ அல்லது நம்ம கையில் இருக்க நகையெல்லாம் விற்போமோ, ஏதோ ஒன்று. அப்போ அந்த சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கு என்ன தகுதி அப்படின்னா அந்த தகுதியைத்தான் அடுத்து சொல்கிறார். கடல் வீடு தந்து அருள் என்று சொல்லிவிட்டு சிந்து வெந்து அப்படிங்கிறார். அது என்னங்க சிந்து வெந்து அப்படின்னா, சிந்து என்றால் கடல். இங்கே இந்த உடல் உடல் சார்பு நம்மை விட்டு நீங்க வேண்டும் என்றால் இந்த உயிரின் அறிவில் இருக்கும் மலம், ஆணவ மலம் அடக்கப்பட வேண்டும், நீக்கப்பட வேண்டும். அடக்கப்படம். மலம் தேய்தல், அடங்குதல், மல பரிபாகம் அடைதல். அடைந்தால் கண்மம் ஏறாது,
மாயை கலண்டு விடும். அவ்வளோதான் இந்த 3 மலங்கள். முதல்ல ஆணவ மலம் பக்குவப்படுதலும் பரிபாகம் அடைதலும் கண்மம் ஏறாமையும் இருவினை உப்பு, அப்புறம் ஆகாமிய ஏறாது கண்மம் ஏறாமையும் மாயை முதல்லையே கலன்றும். இந்த ஆணவம் பரிபக்குவம் அடையும் போதே இந்த மாயை கலண்டு விழுந்துடும். இந்த 3 மலங்களும் நீங்கும் நேரத்தில்தான் இறைவனுடைய திருவடி சார்பு என்பது கிடைக்கும். இது தாங்க இது அதாவது இந்த ஒரு வீடு கட்டுறோன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ வீடு கட்டுறதுக்கு நிலம் வேணும், பணம் வேணும், அதுக்குரிய ஆட்கள் வேணும், இவ்வளோ வேணும் இல்லையா. இதே போல் இறைவனுடைய திருவடி சார்பு கழல் வீடு, திருவடியாகி அந்த பேரின்ப வீடு, அந்த வீடு நமக்கு இந்த கழல் வீடு தந்து அருள் அப்படின்ட்டார். அப்போ அதுக்குரிய குவாலிஃபிகேஷன் தகுதி என்ன என்றால், இங்கே முருகப்பெருமான் வந்தது எதற்காக? சூரபத்மன் என்ற ஆணவ மலம் அதனை அப்படியே அழிப்பதற்கு. சம்ஹாரம்னா அழித்தல் இல்லை, ஒடுக்குவதற்கு. இங்கே ஆணவ மலம் கொண்ட சூரபத்மன் மாயா மலமாகிய தாரகாசன் கிரௌஞ்சகிரியாக நின்றான் இல்லையா. முதலில் அழிக்கப்பட்டது கிரௌஞ்சகிரி தான். மாயை நீங்கினால்தான், மாயை நீங்கும் போதே கண்மம் கலன்றும். ஏன்னா கண்மத்துக்கு ஒரு இடம் வேணும், இடம் இல்லாமல் கண்மம் நிற்காது. அப்போ கண்மத்துக்குரிய இடம் எதுனா மாயை. நீங்கள் தத்துவம் படிச்சிருக்க, நம்ம உண்மை விளக்கெல்லாம் படிக்கும்போது பார்த்துருக்கோம். நம்முடைய வினைகள்லாம் எங்கே இருக்குன்னா புத்தி தத்துவம். புத்தி எங்கே இருக்குன்னா மாயைக்குள்ளே கிடக்குது, தத்துவத்தில் கிடக்குது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அப்போ மாயையாக நின்ற அந்த கிரௌஞ்சாகிரி மலை அப்போ எல்லாரையும் மயங்க வைத்தது. அத்தனை தம்பிமார்களும் மயங்கி கிடந்தாங்க. இது நமக்கு கந்தபுராணம் ரொம்ப அழகாக சொல்லக்கூடியது. அத்தனை பேரும் மயங்கி கிடந்தார்கள். நாரத மகிழ்ச்சி வந்து சொன்னார், என்னப்பா முருகா, உன் தம்பிமார்களே உள்ள மயங்கி கிடக்கிறாங்களே என்று சொல்ல, முருகப்பெருமான் தன்னுடைய கையில் இருக்கும் ஞான வேலாயுதத்தை எடுத்து விட்டபோது இருகூறாக்கியது, மலையை இருகூறாக்கியது. இதை 2வதாக சொல்கிறார் இவர். அதாவது இப்போ வரலாறு சொல்கிறது புராணம்னா வரிசையாக சொல்லுவோம். அப்போ வரிசையாக சொன்னதான் இது முதல்ல இந்த கிரௌஞ்சகிரியை அழித்தல், அடுத்தாப்பில் இந்த சூரபத்மனை அழித்தல், இப்படியெல்லாம் வரிசையாக வரும். சிங்கமுகாசுரனை அழித்தல், அப்புறம் சூரபத்மனை அழித்தல்னு அப்படி வரும். ஆனால் இங்கே செய்யுள் வகைக்காகவும் இந்த இதுலேயும் செய்யுள் வகையிலையும் பார்த்திங்கன்னா நல்ல சந்த நடையில் கட்டளக்கலைத்துறைன்னா இப்படி வரணும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் வரும்போது கொஞ்சம் முன் பின்னாக வரிசை மாறி வரும். இது செய்யுளில் வரக்கூடிய முறைமை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல எப்படி முறைமையை கொண்டு வர்றாரு அப்படின்னா, சிந்து வெந்து வார்த்தையை போடுறார். சிந்து என்றால் கடல், வெந்து என்றால் அப்படியே சூட ஆவியாகி அவ்வளோ ஓடி போயிடுது. அப்படியே கடல் வற்றி வறண்டது. கடல் வற்றி வறண்ட மாத்திரத்திலே அங்கே இருக்கிறான் சூரபத்மன் ஒளிந்து கொண்டு. எப்படி இருக்கிறான்? மாமரமாக, கொக்கு தரிப்பட்டு எரிப்பட்டு. கொக்கு என்றால் மாமரம், கொக்கு என்றால் பறவை, கொக்கு என்றால் மாமரம், இப்படி பல பொருள் உண்டு. இங்கே கொக்காக மாமரமாக நிற்கும் அசுரன். அசுரன் எப்படி இருப்பான்? தலையில நிற்பான். சொல்கிறோம் இல்லையா, அசுரப்பை மாதிரி செய்கிற, எதை செஞ்சாலும் மாற்றி மாற்றி பேசுகிற, மாற்றி மாற்றி செய்கிற, இது அசுர குணம். யார் மாற்றி செயல்படுறாங்களோ அவங்களாம் அசுரர்கள் தான். இப்போ இந்த அசுரன் எப்படி இருக்கான்? மாமரமாக மாமரம்னா வேறு கீழே நிற்கணும், தலையெல்லாம் மேலே நிற்கணும், கிளைகள் தலைகள் எல்லாம். இது தலைக்கிளைகள் எல்லாம் கீழே நிற்குது, வேறு மேலே நிற்குது. அதான் அசுரப்பையனுடைய செயல். அந்த கடலானது வற்றி வறண்டது. சிந்து வெந்து என்றால் வற்றி வறண்டது. இத்தனைக்கும் காரணம் வேல், ஞானவேல். ஏன்னா அது அஞ்ஞானம். அஞ்ஞானத்தை நீக்குதல் என்பது தான் ஞானத்தின் வேலையே. அதான் வேல் கொட்டு வேல் பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் என்று அழகாக சொல்வார் திருப்புகழில். இங்கே சிந்து வெந்து வார்த்தை. அடுத்து கொக்கு தரிப்பட்டு, அந்த மாமரத்தை இருகூறாக்கி, அழித்து விடவில்லை, இருகூறாக்கினார். அப்போ கொக்கு தரிப்பட்டு, அடுத்து எரிப்பட்டு. அப்போ எரிப்பட்டு என்ற மாத்திரத்தில் ஆணவ மலம் அடங்கியது என்றுதான் பொருள். எரிப்பட்டு. இப்போ அடுத்த வார்த்தை சொல்கிறார் ஒன்று,
உதிரம் குமு குமுவென கக்க. இப்போ இது மாமரம் தானே, எரிபட்டுனா அது கருகி கட்டையாகத்தானே போகணும், சாம்பலாக தானே போகணும். இதில் போய் ரத்தம் அப்படியே குமு குமு குமுன்னு வெளியே வருதே. அப்படின்னா இந்த மாமரமாக நிற்பவன் யார்? அசுரன். அதனால் உதிரம் குமு குமுவென கக்க. அப்போ இந்த உதிரம் என்பது இவனுடைய மலச்சார்பெல்லாம் நீக்கம் பெற. அந்த மலச்சார்பு தானே நீக்கிறதுக்கு வந்த வேலாயுதம், ஞான வேலாயுதம், அது நீக்கம் பெற இந்த உதிரம் குமு குமுவென கக்க. அடுத்த இந்த இடத்துல ஒரு கமா போட்டுக்கோங்க, ஒரு பிராக்கெட்டை போட்டுக்கோங்க. அப்போ இதுவரைக்கும் ஆணவமல வடிவாக இருந்த அசுரனாகிய சூரபத்மன், அவனை சம்ஹாரம் என்பது ஒடுக்குதல், நல்ல வகையில் ஒடுக்கிட்டார் சுவாமி. அது ஒடுக்குனது யார்? வேலாயுதம், ஞானமே வடிவான அந்த சக்தி வேலாயுதம். இதுக்கு முந்தி நடந்தது என்ன அப்படின்னா, கிரி என்றால் மலை, உருவ கிரி உருவ. அப்போ அந்த கிரி உருவ என்ற மாத்திரத்தில் மலை வடிவாக இருந்த கிரௌஞ்ச அசுரன், அவனை அழிக்கும் வண்ணமாக ஞான வேலாயுதம் புறப்பட்டு சென்றது. அந்த மலையை அப்படியே பொடி பொடியாக மாற்றியது. மாயை நீங்கியது. மாயை நீங்கிய மாத்திரத்தில் உள்ளே மயங்கி கிடந்த அத்தனை பேரும் எழுந்தார்கள், விழித்து எழுந்தார்கள். இதை செய்தது எது என்றால் கதிர்வேல். அடுத்த வார்த்தை கதிர்வேல். அந்த கதிர்வேல் தொட்ட காவலனே. கதிர்வேலை விட்ட காவலன் சொல்லணும். அவர் விடலை, தொடத்தான் செஞ்சார், கஷ்டப்பட்டல விடலை, தொட்ட. அதை அந்த வேலை கையில் வச்சிருக்கிறார். இப்படி இங்கே சாதாரணமாக நம்ம ஊரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேலை விடுறாங்க, இன்னும் ஃபோர்ஸாக விடுறாங்க, கஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் சுவாமிக்கு கிடையாது. பார்த்த மாத்திரத்திலே இந்த 3 புறங்களை அழிக்கும்போது சுவாமியோடைய வீரச்செயலை பார்க்கும்போது, ஏதாவது இரும்பு கண்டிலம் ஏகம்பர் தங்கையில் ஓரம்பே முப்புறம் ஒந்தி வர ஒன்றும் மிகை பெருமிகை ஒன்று கூட எடுக்கலை. அப்படியே ஒரு புன்னகை வெளிப்பட்டது, வெள்நகையாக வெளிப்பட்டது. அதை போல இந்த முருகப்பெருமான் கையில் இருக்கும் வேலாயுதத்தை தொட்ட இவன் காவலன். எதற்குரிய காவலன்? உயிர்களாகிய நம்முடைய மலத்தை நீக்க வந்த காவலன். உயிர்களின் மலம் நீங்கினால் மீண்டும் ஒரு பிறவி என்பது கிடையாது. இப்போ இதை முதல்ல சொல்லிட்டு அடுத்த முன்னாடி இருக்கிறது போங்க. பொக்கக்குடிலில் புகுதா வகை. அப்பா, இன்னொரு உடம்பு கிடையாதுப்பா. ஏன்னா இந்த முருகப்பெருமான் கையில் இருக்கும் வேலாயுதம், ஞானமே வடிவான வேலாயுதம், ஆணவத்தையும் மாயையையும், மாயை அழிபடும் போதே கண்மமும் அழிபட்டதால் இனி ஒரு உடல் கிடையாது. அந்த இனி ஒரு விடுதலோடு போகுமா? அது மட்டும்தான் ஆன்மாக்களுக்குரியதா? இல்லைங்க, பேரு. அந்த உடம்பை விடுதல் மட்டுமல்ல, பேரு என்பது இன்பம், பேரின்பம். இன்னொரு வீடு நமக்கு வேணும். எதுனா அந்த பேரின்ப வீடு. அதுதான் புண்டரீகத்தினும் செக்கச் சிவந்த கடல் வீடு. இப்போ இதை சொல்லிவிட்டு அதை சொல்லுங்கள், ஈஸியாக உங்களுக்கு புரியும். அப்போ இறைவன் முருகப்பெருமான் நமக்கு தருவதற்கு காத்து கொண்டு இருக்கிறான். அப்போ நாம் முயற்சி பண்ணணும் இல்லையா? எப்படிப்பட்ட குளமாக இருக்க வேண்டும்? நல்ல தெளிந்த நீருடைய குளமாக இருந்தால் எப்படி இருக்கும் பாருங்க. முருகப்பெருமான் வந்து நமக்கு அருகிலே வந்து இதோ இன்பம், இன்பத்தை எடுத்துக்கொள் என்று கொடுப்பது போல அந்த திருவடி சார்பை நமக்கு கொடுத்து விடுவான் என்று சொல்லக்கூடிய அருமையான 31வது கந்தர் அலங்கார பாடல் இன்றைக்கு சிந்திப்பதற்கு இறைவன் திருவருள் கூட்டி வைத்திருக்கிறது. பொக்கக்குடிலில் புகுதாவகை புண்டரீகத்தினும் செக்கச்சி வந்த கடல் வீடு தந்த அருள் சிந்து வெந்து கொக்கு தரிபட்டு எரிபட்டு உதிரம் குமுகுமு என கக்க கிரி உருவ கதிர்வேல் தொட்ட காவலனே என்பதான ஒரு அருமையான பாடல். இதனை சிந்திப்பதற்கு குருவருளும் திருவருளும் கூடி நிற்க கேட்டு மகிழ்ந்த அனைவரின் பொற்பாதம் பணிந்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். ஹர பார்வதி பதே ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றி நன்றி நன்றி.